அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு குணால் அவர்களோட தான் இன்னைக்கு ஒரு சந்திப்பு. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு அதிமுக எப்படி போய்கிட்டு இருக்கு? அதிமுக எப்படி போயிட்டு இருக்குன்னா, புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஒரு பிளவு ஏற்பட்டது. அது ஒரு சிலருடைய நல்ல முயற்சியின் காரணத்தால் ஒன்று சேர்ந்து மீண்டும் தனது சுயநலத்திற்காக கட்சியை பிளவுபடுத்தி அதல பாதாளத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது மற்ற கட்சிகளுக்கு கேலியும் கிண்டலுக்குரியதாக நமது கட்சி மாறி வருகின்றது என்பதே உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நான் தான் பொதுச் செயலாளர், கட்சி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்றாரு. அவர் இதுல சுயநலவாதிங்கிறது நிரூபிக்கிறார். நான் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர்னு சொன்னா, கட்சியுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவின்னு ஒரு தீர்மானம் போட்டோமே, அந்த தீர்மானம் என்னாச்சு? புரட்சி தலைவியோட மறைவுக்கு பின்னால் அந்த பொதுச் செயலாளர் என்கிற பதவி அம்மாவுக்கு மட்டுமே உரியது என்று கூறி நாம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை அமைத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் தன்னிச்சையாக அவர் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டு, அவராகவே கூறிக்கொண்டு, அவருக்கு வேண்டப்பட்டவர்களை வைத்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி நியமனம் செய்து இருந்து கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கட்சி இணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணைவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்றாரு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி ஒன்றிணைந்தால் வேற யாராவது போட்டிக்கு வந்துருவாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிக்கு வந்துருவாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிக்கு வராட்டியும் கூட இவருடைய அதிகாரத்தில் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற பயத்தில் இருக்கிறார் அவர். அதற்கு அவர் உடன்படவில்லை. என்ன காரணம்னா, அவர் மீது உள்ள வழக்குகள், அவர் சம்பந்தி மீது உள்ள வழக்குகள் அவர் மீது திமுக ஆட்சியினால் பாயும் என்ற பயத்தினால் திமுக கட்சிக்கு ஜால்ரா அடிக்கணும். திமுக கட்சி இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஐயா அவர்களை இந்த கட்சியிலே சேர்க்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு, பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் வாருங்கள் ஒன்று கூடுவோம், பிரிந்து சென்றவர்கள் வாருங்கள் ஒன்று கூடுவோம் என்று ஒரு தமாசான அறிக்கையை விடுகிறாரே ஒழிய, மனதார கட்சி ஒன்று சேர வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், இந்த கட்சியை வலுவாக செய்ய வேண்டும், வருகின்ற 2026 இந்த கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒரு துளி கூட கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையை கொடுத்தாரு. ஒரு தலைமையை தொண்டன் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு தலைமைக்கு ஒரு தொண்டனும் வரலாம் அப்படின்னு. அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி மாத்தி இருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நல்ல கேள்வியை கேட்டீர்கள் நண்பர். புரட்சி தலைவர் அவர்கள் 1972 கருணாநிதியின் சூட்சுமத்தால் கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு சிலர் சொல்றாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து விலகி போனார், கட்சியிலிருந்து விலகினார் என்று கூறுகிறார். உண்மை அதுவல்ல. நான் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சி தலைவர் அவர்களுடன் நானும் திமுகவை விட்டு வெளியேறிய வந்தான். ஒரு பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த கட்சியிலே இருக்கின்ற நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று பொதுமக்களுக்கு நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற கூறி திருக்கழுக்குன்றம் என்ற இடத்திலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர்கள் எல்லாரும் கணக்கு காமிக்க வேண்டும், வருகின்ற பொதுக்குழுவில் எனக்கு நான் கழகத்தினுடைய பொருளாளர், கணக்குகளை காட்ட வேண்டும் என்று புரட்சி தலைவர்கள் கோரியிருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருணாநிதி புரட்சி தலைவர்களை அடுத்த நாளே கழகத்தை விட்டு தூக்கி எறிந்தார். அப்பொழுது புரட்சி தலைவருக்கு ஆதரவாக ஒரு 4-5 பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதனால் புரட்சி தலைவர் அவர் பார்த்து, இது கழகத்தில் என்ன வேண்டுமானாலும் இவர்களால் செய்ய முடியும் என்ற காரணத்தினாலே, நான் தொடங்குகின்ற கட்சியில் அப்படி இருக்கக்கூடாது, பொதுக்குழு உறுப்பினருக்கு மட்டும் உரிமை இருக்கக்கூடாது, பொதுச் செயலாளருக்கு மட்டும் உரிமை இருக்கக்கூடாது, நிர்வாகிகளுக்கு மட்டும் உரிமை இருக்கக்கூடாது, அடிப்படை தொண்டர்கள் தான் கட்சியினுடைய ஆணிவேர் என்ற காரணத்தினாலே அனைத்து உரிமையும் கட்சியினுடைய தொண்டர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்று பைலா எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பைலாவை யாராலும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாத நிலையிலே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன சொல்லுதுன்னா, பொது உறுப்பினர்களால் ஒரு பொது உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்படுபவரே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் அவர்கள் திருத்தி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, 10 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து தான் ஒரு 5 ஆண்டு காலம் மாநில பொறுப்பில் இருந்தவரை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய தேவைக்காக, அவருடைய இஷ்டத்திற்காக, சுயநலத்திற்காக கட்சியினுடைய சட்ட திட்டத்தை திருத்தி வைக்கிறார்.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து கட்டுக்கோப்பா இருக்கு, பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட அந்த நால்வரையும் மீண்டும் நாங்க வந்து சேர்க்க மாட்டோம், நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல வலிமையா இருக்கோம்னு சொல்றாரு. அப்படி வலிமையா இருக்குன்னு சொல்லி மேடைக்கு மேடை முழங்குறவரு 40 பாராளுமன்ற தொகுதிக்கான அந்த இதுல வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வி வந்து சந்திக்கிறாரு. இந்த தோல்வியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. கட்சி வலிமையா இருக்குன்னு சொல்றாரு. கட்சியில 2.25 கோடி உறுப்பினர்கள் கட்சியிலே எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்தி இருக்கிறதாக சொல்றாரு. ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஏன் அந்த கட்சி தொண்டர்கள் கட்சி இவர் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த 2.25 கோடி தொண்டர்கள் ஓட்டு போடவில்லை? நான் சொல்வது எடப்பாடி பழனிசாமிக்காக அல்ல, இரட்டை இலை சின்னத்திற்கே அந்த 2.25 கோடி உறுப்பினர்கள் ஓட்டு போடவில்லை. அது மட்டுமே, மொத்தம் இவர் பெற்ற வாக்கு, நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் இவர் பெற்ற வாக்கு வெறும் 83 லட்சம். அதில் பொதுமக்களும் உள்ளனர், நடுநிலையாளர்கள் இருக்கின்றார்கள். அப்ப சுமாரா இவருடைய கணிப்புப்படி பார்த்தால் ஒரு 60 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. மீதி எல்லாம், நான் சொல்கின்றேன், உறுதியாக சொல்லுகிறேன், மீதி இருக்கின்ற உறுப்பினர் அனைவரும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை மட்டும் தான் ஏற்றிருக்கின்றார்கள். இவர் சொல்வதை போன்று கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குமே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன போல மதுரை மாவட்டத்திலே ஒருவர் பேசியிருக்கிறார், வாரிப்பட்டியில் ஒருவர் பேசியிருக்கிறார், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று கூறுகிறார் என்றால் கட்சி சிதறாமல் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயா ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க, கட்சி வந்து ஒருங்கிணையணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி கண்டிப்பா 2026 அமையும், அதுல தொண்டர்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புல பேசி வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இணைப்புங்கிற பேச்சுக்கு வழி இல்லை, நாங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் 1% ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த மாதிரி வந்து தொண்டர்களை குழப்பறதுக்காக இதை பேசுறாரா? சதவீதத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்ப்பதே ஆனால் ஒரு சாதாரண கணக்கு தெரிந்த ஒரு மூடர் கூட இதை ஒரு சரியான பதில் அல்ல என்று கூறுவார்கள். இந்த இடத்துல நீங்க திரு எடப்பாடியையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதானால் துரோகத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தான் இருக்கின்றது. இந்த இடத்திலே பார்க்க போனால் துரோகம் என்பதற்கு அடையாளம் திரு எடப்பாடி பழனிசாமி என்று கூறுவேன். அதே நேரம் விசுவாசம் என்பதற்கு அடையாளம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஐயா அவர்கள் சாதாரண கழகத்தின் தொண்டராக இருந்து ஒன்றிய அளவிலே பொறுப்பிலே இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு தமிழகத்தின் முதல்வராக 2 முறை புரட்சி தலைவி அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது 3வது முறையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதல்வரால் நியமிக்கப்பட்டார் என்றால் புரட்சி தலைவி மீது அவர் காட்டிய விசுவாசம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் காட்டிய விசுவாசம், இரட்டை இலை சின்னத்தின் மீது காட்டிய அவருடைய விசுவாசம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 2016 நமது கழகம் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் கட்சி பிளவுபட்டு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவு தேவைப்பட்ட நேரத்திலே திரு தங்கமணி, திரு எஸ்பி வேலுமணி ஆகியோரை விட்டு ஐயா அவர்களிடம் பேசி ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறி ஐயாவை அழைத்து வந்து உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று கூறி அவர் ஆதரவு பெற்று ஆட்சியிலே ஏறத்தாழ 4 ஆண்டுகள் ஆட்சியிலே அமர்ந்தார். அது மட்டுமல்ல, மேலிடத்துடைய ஆதரவு வேண்டும் என்று, பிஜேபியுடைய ஆதரவு வேண்டும், திரு மோடிஜி அவர்களுடைய ஆதரவு வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர்களை அனுசரித்து போவதாக இருந்து, இப்ப சமீபத்திலும் கூட ஒருத்தர் பேசினாரே, நாங்க எங்களுக்கு அதிமுக கொடிக்காக வேண்டிதான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணோம், இரட்டை இலைக்காக தான் சப்போர்ட் பண்ணோம்னு சப்போர்ட் செஞ்சு அவருடைய ஆட்சி காலம் முடிந்தவுடன் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் தூக்கி எறிந்தார், பிஜேபியும் தூக்கி எறிந்தார். அவருடைய விசுவாசம் எங்கே இருக்கின்றது? துரோகத்திற்கு உதாரணம் திரு எடப்பாடி, விசுவாசத்திற்கு உதாரணம் ஐயா ஓபிஎஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு இருந்தா இந்த அதிமுக வளர்ச்சி அடையுமா, வீழ்ச்சி அடையுமா? அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே வளர்ச்சி அடையுமா, வீழ்ச்சி அடையுமா என்று கேட்டால், ஒரு கட்சி தோல்வி அடையலாம், ஆனா தோல்வியை மட்டுமே அடையக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆனதற்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி மேல் தோல்வி, தோல்வி மேல் தோல்வி. ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கும் அவர் சொல்கிறார், புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்திலேயே கட்சி தோற்றிருக்கின்றது, புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்திலேயே நம்முடைய கட்சி தோல்வி தழுவி கொண்டிருக்கிறது என்றால் அது கட்சியினுடைய தோல்வி. ஆனால் இவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு கட்சிக்கு ஏற்பட்டிருப்பது வீழ்ச்சி. தோல்வியா வீழ்ச்சியா என்று பார்த்தால், வீழ்ச்சி என்றால் காலம் முழுக்க வீழ்ந்து கொண்டே எதுவுமே கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக இருக்கும்.
ஆனால் புரட்சி தலைவி காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் வைத்த புள்ளி கோடாக அது ரோடாகத்தான் மாறி இருக்கின்றது. இவர் தொண்டர்களை ஏமாற்றி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை ஏமாற்றி வருகிறார். ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கழகத்தை கைப்பற்றுவோம் என்று ஒரு காலத்திலும் கூறியது கிடையாது. கழகம் ஒன்றிணைய வேண்டும், தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நமது புரட்சி தலைவி அம்மாவை இதய தெய்வம் அம்மா அவர்கள் கூறியபடி 100 ஆண்டுகளானாலும் எனது கட்சி நீடித்து இருக்கும், ஆட்சி நீடித்திருக்கும் என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஐயா தொண்டர்களுக்கான உரிமையை புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் கொண்டு வரப்பட்ட கழக தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இப்படி ஒரு பெயரையே வைத்திருக்கிறார். அவர் புதிய கட்சி தொடங்கவில்லை, புதிய அணி தொடங்கவில்லை, தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்று ஒரு குழு அமைத்திருக்கிறார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தொண்டர்கள் சொல்லிதான் நாங்க வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்றாரு. இங்க தொண்டர்களுக்கு பாதுகாவலனா இருக்கிறது ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? மாவட்ட செயலாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட சொன்னாங்க, தொண்டர்களுடைய உரிமை இங்கு மட்டும்தான் இருக்கிறது, தொண்டர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் கட்சியுடைய வளர்ச்சி சம்பந்தமாக என்று ஐயா ஓபிஎஸ் அவர்களை தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் பேசப்பட்டது. இப்ப திமுக வந்து அவசரமா என்ன பண்றாங்க, இந்த இணைப்பை முன்னெடுக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதும் வைத்திலிங்கம் அவர்கள் மீதுமே வந்து ஒரு அவசரமா ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமியுடைய தூண்டுதலால் வந்து திமுக வந்து வழக்க பதிவு பண்ணிக்கிற மாதிரியும் பத்திரிகை செய்திகள் வருது, ஊடகங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த அமைப்பு வந்து ஒன்று சேரணும்ட்டு கடந்த ஒரு 3 மாதமாக அருமை கோவையை சேர்ந்த அருமை சகோதரர் எஸ்பி வேலுமணி இரவு பகல், அதாவது அவர் எடப்பாடி பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, இரவு பகல் பாராம கட்சிக்கு வேண்டி செயல்படுறாரு. அவரும் ஐயாவுடைய தலைமையில பேச்சுவார்த்தைக்காக அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தான் இதில் இறங்கி செய்யறாங்க. அவர்களுடைய பணி தடைபெற வேண்டும், அவர்கள் இதில் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்யக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் மீது தன்னுடைய தோழமை கட்சி, தன்னுடைய சகோதர கட்சி, தனக்கு உத்தரவிடுகின்ற ஸ்டாலினுடைய கட்சியின் சார்பாக அவர் இருவர் மீதும் வழக்கு பாய்ந்திருக்கின்றது. அதுதான் உண்மை. 2 பேர்த்து மேலேயும் வழக்கு பாய்ஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த வழக்கு பின்னாடி தான் நடக்க வேண்டி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வழக்குக்கெல்லாம் அஞ்சுபவர் திரு எஸ்பி வேலுமணியும் அல்ல, ஐயா தஞ்சை தரணியினுடைய தளபதி ஐயா வைத்திலிங்கமும் அல்ல. கழகம் மீண்டும் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் ஒன்றுபடும். இன்னொன்னு சொல்றேன், ஐயா ஓபிஎஸ் தலைமைக்கு வர வேண்டும் என்று ஒரு துளி கூட அவர் விரும்பியது கிடையாது. அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சாதாரண ஒரு தொண்டனை நாம் கொண்டு வருவோம், புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று நாம் சாதாரண ஒரு தொண்டனை பொதுச் செயலாளர் கொண்டு வர நான் தயார், என்னுடைய பதவியை நான் விலகுகிறேன், யாரை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்று ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு. தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா என்ன? புரட்சி தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் பொதுமக்களின் நன்மதிப்பை பெறுமாறு அம்மா அவர்கள் செய்தார்கள். புரட்சி தலைவி அவர்கள் கடைசியாக சட்டமன்றத்திலே பேசும்பொழுது, எனக்கு பின்னால் இந்த கட்சி 100 ஆண்டுகளானாலும் நீடித்து இருக்கும் என்று ஒரு ஆணித்தரமாக கூறினார்கள். அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைத்தாரோ அதை சாதிக்க வேண்டும் என்றால் நாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தலைமையை ஏற்று ஒற்றுமையாக செயல்பட்டால் நம்முடைய இயக்கத்தை காப்பாற்ற முடியும் என்பதை நமது கழக தொண்டர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயன் கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.